வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 151 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 156 ரெசிஸ்டன்ஸை வச்சு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பொறுமையாக 156 வரைக்கும் மேலே போய் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து 148 வரைக்கும் வந்து 148 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட் ஓரளவு முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனது இன்னும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாகவே அமையும் அப்படின்றத உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 149 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே 156 நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடர் 152 மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டாப் லாஸை. ஆனால் 156 தான் இந்த சமயத்தில் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 146. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 142.6 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.